பாதுகாப்பு வேணும்னு பெருமானை தேடினான், காலபைரவனாக அவரே வெளிப்படுகின்றார். செல்வம் வேணும்னு பெருமானை தேடினான், ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக அவரே வெளிப்படுகின்றார். நம்ம என்ன வேணும்னு கேட்கிறோமோ, எப்படி அவரை அப்ரோச் பண்றோமோ அப்படியே அவர் வெளிப்பட்டு அருள் செய்கின்றார். இந்த வெளிப்படுதல் தான் விளையாடல், லீலை. ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வாரு, பெரிய கடல் கடும் குளிர்காலத்திலே பனியாக உறைவது போலே கடல் போல் இருக்கும் பரமசிவ பரம்பொருள் நம்முடைய பக்தி குளிர் அடித்த உடனேயே நமக்கு தேவையான விதத்திலே பனியாக இறுகி தரிசனம் கொடுக்கிறார். எப்படி தண்ணி கடும் குளிர் காலத்திலே கடும் குளிர்காற்று பட்டவுடன் பனியாக பனிக்கட்டியாக உறைந்து கண்ணுக்கு காட்சியளிக்கின்றதோ அதுபோலே பரம்பொருள் நம் பக்தி எனும் ஆழ்ந்த குளிர் பட்டவுடன் நாம் வேண்டுகின்ற விதத்திலே, வேண்டுகின்ற வடிவத்திலே, வேண்டுகின்ற ஸ்வரூபத்திலே, வேண்டுகின்ற நிலையிலே வேண்டும்படியாக அங்கு வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்கின்றார், பெரும் நன்மை செய்கின்றார். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.